பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியாவிற்கு 3வது பதக்கம் கிடைத்துள்ளது. ஆண்களுக்கான துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குசேல் 451.4 புள்ளிகளோடு 3வது இடத்தை பிடித்து வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் துப்பாக்கிச் சுடுதலில் வெண்கலம் வென்ற இந்திய வீரர் ஸ்வப்னில் குசாலே புனே ரயில்வே கோட்டத்தில் டிக்கெட் பரிசோதகராக பணிபுரிந்து வருவது தெரிய வந்துள்ளது. தோனியின் மிகப்பெரிய ரசிகரான குசாலே தோனியைப் போலவே டிக்கெட் கலெக்டராக தொடங்கி இன்று இந்தியாவின் ஹீரோவாக ஜொலிக்கிறார். இந்தியாவுக்கு 3வது பதக்கத்தை வாங்கி தந்த ஸ்வப்னில் குசாலேவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளனர். 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை ஸ்வப்னில் குசாலே பெற்றிருப்பதாக புகழாரம் சூட்டியுள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் இந்திய வீராங்கனை நிகாத் ஜரீன் தோல்வியடைந்தார். காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் சீன வீராங்கனையை எதிர்த்து விளையாடிய அவர் 5-0 என்ற புள்ளி கணக்கில் தோல்வியடைந்தார். இதன் மூலம் நிகாத் ஜரீனின் ஆட்டம் முடிவுக்கு வந்தது. கேரளாவின் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி மண்ணில் புதைந்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 290 கடந்திருக்கிறது. நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டின் சூரல்மலை, முண்டக்கை, மேப்பாடி கிராமங்களில் தோண்ட சடலங்கள் கிடைப்பதால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. வயநாடு நிலச்சரிவு மீட்பு பணிகள் தொடர்பாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்லும் நிலையில் மீட்பு பணிகள், சீரமைப்பு பணிகள் மற்றும் மத்திய அரசிடம் வைக்க வேண்டிய கோரிக்கைகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் வலியுறுத்தியிருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சூழ்நிலை சரியில்லாததால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ முன்வருவோர் நேரடியாக வயநாடு வர வேண்டாம் என கேட்டுக் கொண்டிருக்கிறார். கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். அப்போது நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை சந்தித்து இருவரும் ஆறுதல் கூறினர். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாட்டில் உள்ள ஏர்டெல் வாடிக்கையாளர்களில் வேலிடிட்டி முடிந்து ரீசார்ஜ் செய்ய முடியாதவர்களுக்கு 3 நாட்களுக்கு 1 GB டேட்டா மற்றும் அன்லிமிட்டெட் கால் இலவசமாக வழங்கப்படும் என ஏர்டெல் அறிவித்துள்ளது. மேலும் போஸ்ட்பெய்ட் வாடிக்கையாளர்கள் தங்கள் கட்டணத்தை செலுத்துவதற்கான கால அவகாசத்தையும் நீட்டித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பினால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 2 பேர் பலியான நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். ஷிம்லா, மண்டி மற்றும் குலு ஆகிய 3 மாவட்டங்களில் ஏற்பட்ட மேக வெடிப்பினால் ஏராளமான வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் சேதமடைந்துள்ளன. இதனால் அங்கு மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அடுத்த 7 நாட்கள் இடி மற்றும் மின்னலோடு கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதேபோல சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 1,85,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மெயின் அருவி, சினி ஃபால்ஸ், 5 அருவி உள்ளிட்ட அருவிகளை தண்ணீர் மூழ்கடித்தவாறு செல்கிறது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் மக்கள் இருக்கிறார்களா என தீயணைப்பு துறையினர் கண்காணித்து வருகின்றனர். காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஈரோடு ஆற்றங்கரை பகுதிகளில் பக்தர்கள் புனித நீராட தமிழ்நாடு அரசு தடை விதித்துள்ளது. வரும் 3-4 தேதிகளில் ஆடி பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசை தினத்தன்று பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடும் நிலையில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பக்தர்கள் ஆற்றில் இறங்கி குளிப்பதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் திற்பரப்பு அருவியில் குளிக்க 3வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் மழையால் பேச்சுப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் கோதை ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் திற்பரப்பு ஏரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.
திருச்சி கொள்ளிடம் பாலத்தின் கீழ் மண்ணரிப்பு ஏற்படாமல் தடுக்கும் வகையில் கட்டப்பட்ட தடுப்பணையில் உடைப்பு ஏற்பட்டதோடு பாலத்தின் அருகில் உள்ள உயர் மின்னழுத்த கோபுரத்தின் கான்கிரீட் தூண்கள் சாய்ந்து விழும் நிலையில் இருப்பதால் அப்பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். 47 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட காவலர் குடியிருப்புகள் மற்றும் காவல் நிலையங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். அத்தோடு தணிக்கை துறையில் TNPSC மூலம் தேர்வு செய்யப்பட்ட 782 பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். காந்தூர் கால்வாய் பராமரிப்பு பணிகளை திமுக அரசு ஆமை வேகத்தில் செய்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட அறிக்கையில் திமுக அரசு காந்தூர் கால்வாயில் முறையான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாததால் திருமூர்த்தி அணைக்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நடுக்கடலில் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவரின் படகின் மீது இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் மோதியதில் மீனவர் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். படகு கவிழ்ந்தபோது இருவரை இலங்கை கடற்படையினர் பத்திரமாக மீட்ட நிலையில் ஒரு மீனவர் மட்டும் கடலில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. விசைப்படகு மீது ரோந்து கப்பலை மோதவிட்டு கடலில் கவிழ்த்த இலங்கை கடற்படையின் செயலை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்த மலைச்சாமி உடலையும் மீதமுள்ள இருவரையும் பத்திரமாக தாயகம் அழைத்து வர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். இலங்கை கடற்படையின் கப்பல் மோதி மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் தமிழக மீனவர் பலியான விவகாரம் தொடர்பாக இந்தியாவுக்கான இலங்கை தூதரை அழைத்து கண்டனத்தை பதிவு செய்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இந்திய மீனவர்களின் பாதுகாப்பிற்கு உச்சபட்ச முன்னுரிமை அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதியதில் உயிரிழந்த தமிழக மீனவர் மலைச்சாமியின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மேலும் இலங்கை கடற்படையின் அட்டூழியங்களை தடுக்க தமிழக அரசு தொடர்ந்து பலமுறை வலியுறுத்தியும் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை கடற்படை கப்பல் மோதி படகு கவிழ்ந்ததில் தமிழக மீனவர் உயிரிழந்த விவகாரத்தில் சிங்கள கடற்படையினரை கொலை வழக்கில் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்நிகழ்வை விபத்தாக பார்க்க முடியாது, திட்டமிட்ட தாக்குதலாகவும் கொலையாகவும் தான் பார்க்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி வந்துள்ள வியட்நாம் பிரதமர் பாம் மின் சின்னுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரியமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வியட்நாம் பிரதமரை மோடி கட்டியணைத்து வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து தமக்கு அளிக்கப்பட்ட ராணுவ அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் பட்டியலில் உட்பிரிவுகளை ஏற்படுத்த மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உள்ளது என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இப்படி உட்பிரிவுகளை ஏற்படுத்துவது செல்லாது என கடந்த 2004ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற 5 நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்து தலைமை நீதிபதி தலைமையிலான 7 நீதிபதிகள் அரசியல் அமைப்பு அமர்வு தீர்ப்பளித்தது. வருமான வரி தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் முடிந்த நிலையில் புதன்கிழமை இரவு 7 மணி நிலவரப்படி 7 கோடிக்கும் அதிகமானோர் வருமான வரி தாக்கல் செய்திருப்பதாக எக்ஸ் தளத்தில் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. கடைசி நாளான புதன்கிழமை மட்டும் இரவு 7 மணி வரை 50 லட்சத்திற்கும் அதிகமானோர் வருமான வரி தாக்கல் செய்தனர். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் லாபியில் மழைநீர் ஒழுகியது குறித்து விமர்சித்திருக்கும் இந்தியா கூட்டணி கட்சிகள் வெளியே வினாத்தாள் கசிவும் உள்ளே மழைநீர் கசிவும் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான வீடியோவை எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட சமாஜ்வாதி தலைவரான அகிலேஷ் கட்டப்பட்டு 1 ஆண்டு ஆன நிலையில் மழைநீர் கசிவா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். தொடர்ந்து நடக்கும் ரயில் விபத்துகளுக்கு பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை கேட்டு அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் ஆத்திரமடைந்தார். எதிர்க்கட்சிகளைப் போல் ரீல் செய்வது அல்ல தமது பணி என்றும் கடினமாக உழைப்பதாகவும் அவர் காட்டமாக கூறினார்.
தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை பணிகள் தாமதம் தொடர்பாக தான் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பதிலளித்துள்ள விவரங்களை திமுக மாநிலங்களவை எம்பி பி வில்சன் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ளார். அதன்படி கொரோனா, நிலம் கையெடுப்பு, புயல் மற்றும் வானிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் பணிகள் தாமதமானதாக அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்கு பாதகம் விளைவிக்காமல் நிதி அல்லது திட்டங்களின் அடிப்படையில் நியாயமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என திருச்சி மதிமுக எம்பி துரை வைகோ மத்திய அரசை வலியுறுத்தியிருக்கிறார். மக்களவையில் ரயில்வே பட்ஜெட் மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதி ஒதுக்காதது மத்திய அரசின் மாற்றாந்தாய் மனப்பான்மையை காட்டுவதாக கூறியிருக்கிறார். இந்திய ராணுவத்தின் மருத்துவ சேவைகள் பிரிவின் முதல் பெண் தலைமை இயக்குநராக லெப்டினன்ட் ஜெனரல் சாதனா சக்சேனா நாயர் பதவியேற்றுக் கொண்டார். இதற்கு முன்பு ஏர் மார்ஷல் நிலையில் மருத்துவமனை சேவைகள் பிரிவின் தலைமை இயக்குநராக பதவி வகித்த முதல் பெண் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜார்க்கண்ட் சட்டமன்றத்தில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 18 பாஜக எம்எல்ஏக்கள் சபையை விட்டு வெளியேற மறுத்ததால் அவர்களை சபை காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றினர். வேலைவாய்ப்பு உள்ளிட்ட சில முக்கிய பிரச்சனைகள் குறித்து முதலமைச்சர் பதிலளிக்க வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் சர்ச்சைக்குரிய கிருஷ்ண ஜென்ம பூமி ஷாஹி ஈத்கா தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஏற்றதல்ல என்ற முஸ்லிம் தரப்பின் மனுக்களை அலகாபாத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இது தொடர்பான விசாரணையில் தள்ளி வைக்கப்பட்ட தீர்ப்பு வெளியாகி ஈத்கா பள்ளிவாசல் தரப்பிலான மனு டிஸ்மிஸ் செய்யப்பட்டுள்ளது. CUET தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடத்திய பிறகும் பட்டப்படிப்புகளில் காலி இடங்கள் இருந்தால் அவற்றை மத்திய பல்கலைக்கழகங்கள் சொந்தமாக தேர்வு நடத்தி நிரப்பிக் கொள்ளலாம் என பல்கலைக்கழக மானியக் குழு அறிவித்துள்ளது. கலந்தாய்வுக்கு பிறகும் சில மத்திய பல்கலைக்கழகங்களில் பல இடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் தங்கம் சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 51,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 10 ரூபாய் அதிகரித்து 6,430 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி மாநிலம் முழுவதும் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தின. சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட மாநகரங்களில் நடைபெற்ற போராட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷமிட்டனர். மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் கிண்டியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் தடுப்புகளை தாண்டிச் செல்ல முயன்றதால் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி 4 நாள் பயணமாக டெல்லி சென்றுள்ளார். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமையில் 2 நாட்கள் நடைபெறும் ஆளுநர்கள் மாநாட்டில் பங்கேற்க ஆளுநர் RN ரவி சென்னையிலிருந்து காலை விமானம் மூலம் டெல்லி சென்றடைந்தார். 2 நாள் பயணமாக திருச்சி சென்ற இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அல்லூர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்தார். பாரதி துவக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்த போது மாணவர்களோடு அமர்ந்து உணவு சாப்பிட்டார். இலவச வேட்டி சேலை திட்டத்தை திமுக அரசு முடக்குவதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பொங்கல் தொகுப்பில் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்காக நூல் கொள்முதல் ஒப்பந்தத்துக்கான அரசாணை தற்போது வரை வெளியிடப்படவில்லை என்றும் நூல் கொள்முதலை தாமதப்படுத்தி இறுதியில் தனியாரிடம் கொள்முதல் செய்ய திமுக அரசு முயற்சிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக போலி பேராசிரியர்கள் நியமன ஊழல் குறித்து அதிர்ச்சி தெரிவித்திருக்கும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விரைந்து நடவடிக்கை எடுக்காமல் குழு அமைத்து கிடப்பில் போட்டு திமுக அரசு மெத்தன போக்கோடு செயல்படுவதாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரைக்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு வழங்கப்பட்ட காலக்கெடு மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டிருப்பது அரசும் ஆணையமும் நடத்தும் நாடகம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். காலக்கெடுவை நீட்டிக்க ஆணையம் கூறிய காரணங்களும் அதை எதிர்கேள்வி கேட்காமல் அரசு ஏற்றதும் வியப்பளிப்பதாக கூறியிருக்கிறார்.
சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அதிமுக கூட்டணிக்கு காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளும் வருவார்கள் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், போதை புழக்கம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை மக்களிடம் கொண்டு சென்று வரும் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மாவட்டங்களின் வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சென்றடைவதை கண்காணிக்கவும் 11 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களை நியமித்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இயற்கை பேரிடர் காலங்களில் மாவட்ட ஆட்சியருடன் ஒருங்கிணைந்து பணியாற்றி மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் ரேஷன் பொருட்களை பாக்கெட்டுகளில் விநியோகம் செய்ய திட்டமிட்டுள்ள தமிழ்நாடு அரசு முதற்கட்டமாக 234 தொகுதிகளிலும் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து சோதனை அடிப்படையில் இத்திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்துள்ளது. அதன்படி சேலம் மாவட்டத்தில் உள்ள ஒரு ரேஷன் கடையில் பொருட்கள் பாக்கெட் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசின் உயரிய விருதான தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டத்தில் இளம் வயதிலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மக்களுக்காக உழைத்த குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்க முடிவு செய்யப்பட்டது. ஹிந்தியில் பெயரிடப்பட்டுள்ள 3 குற்றவியல் சட்டங்களுக்கும் ஆங்கிலத்தில் பெயர் சூட்ட கோரிய மனு மீது 4 வாரங்களில் பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு இவ்வழக்கை குற்றவியல் சட்டங்களை எதிர்த்த வழக்குகளுடன் சேர்த்து விசாரணைக்கு பட்டியலிட உத்தரவிட்டனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ஆர்.பி. பரமசிவத்திற்கு விதிக்கப்பட்ட 4 ஆண்டு கால சிறை தண்டனையை 2 ஆண்டுகளாக குறைத்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் சொத்துக்களை முடக்க வேண்டும் என்ற உத்தரவையும் நீதிபதி ஜெயச்சந்திரன் ரத்து செய்திருக்கிறார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் அங்கு சென்று ஆய்வு செய்தனர். நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 2 லட்சம் கன அடியாக அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது. இதனால் அணையின் 16 கண் மதையில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி ஆய்வு செய்தார். கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்தது. இதனால் காலை 184 பயணிகளுடன் மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்பட்ட ரயில் கல்லாறு வரை சென்று தொடர்ந்து பயணிக்க முடியாமல் மீண்டும் மேட்டுப்பாளையத்திற்கே வந்தது. கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழா நடைபெறுவதை ஒட்டி நாமக்கல் மாவட்டம் முழுவதும் வருகிற 3ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உமா உத்தரவிட்டுள்ளார். மேலும் கொல்லிமலையில் அடுத்த 3 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகளை மூடவும் உத்தரவிட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆதி திராவிடர் மாணவியர் விடுதியில் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திடீரென சோதனை மேற்கொண்டார். தொடர்ந்து அரசு மருத்துவமனைக்கு சென்று ஆய்வு செய்த ஆட்சியர் பேருந்து நிலையத்தில் உள்ள பொது கழிப்பிடத்திற்குள் சென்று ஆய்வு செய்து சுத்தமாக வைத்திருக்க அறிவுரை கூறினார். சென்னை விமான நிலையத்தில் துபாய், சிங்கப்பூர், இலங்கை ஆகிய நாடுகளிலிருந்து விமானங்களில் கடத்தி வரப்பட்ட 5,06 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 8 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 9 பேரிடம் மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். சிவகாமி அம்மையார் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை கோரி விண்ணப்பித்த நபரிடம் 1000 ரூபாய் லஞ்சம் வாங்க முயன்ற சமூக நலத்துறை பெண் அலுவலர்கள் 2 லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். ஜெயமுருகன் என்பவர் தனது 2 பெண் குழந்தைகளுக்கு உதவித்தொகை கோரி விண்ணப்பித்த போது பெண் அலுவலர்கள் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் ஐவநல்லூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 4,50 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர். ஐவநல்லூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 1.5 ஏக்கர் நிலத்தை கடந்த சில ஆண்டுகளாகவே தனிநபர்கள் ஆக்கிரமித்து வைத்திருப்பதாக எழுந்த புகாரை அடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது.
திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் முறையாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாத அரசு பெண் மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுந்தராம்பாள் என்பவருக்கு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் அபிநயா அவரின் வயிற்றில் இருந்த கட்டியை அகற்றவில்லை என கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மகன் முன் தற்கொலை செய்வது போல் ரீல்ஸ் வீடியோ எடுத்த தந்தை சேலையின் சுருக்கு இறுகி உண்மையில் உயிரிழந்த அதிர்ச்சி வீடியோ வெளியாகியுள்ளது. தந்தை ஜெகதீஷ் என்பவர் நடிப்பதாக நினைத்துக் கொண்டிருந்த மகன் பின்னர் அசைவற்று கிடந்த தந்தைக்கு மூச்சு இருக்கிறதா என கை வைத்து காப்பாற்ற முயல்வதும் அதில் பதிவாகியுள்ளது. திருவள்ளூர் அருகே மின்வாரிய ஒப்பந்த ஊழியர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். மங்காவரம் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் அலுவலகத்தின் கிடங்கு பகுதியில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரின் சட்டை பையில் இருந்த கடிதத்தில் நிலத்தகராறு காரணமாக தற்கொலை செய்து கொண்டதாக எழுதப்பட்டிருந்தது. தாம்பரம் குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் உள்ள பள்ளங்களை தார் கலவையால் மூடி வரும் போக்குவரத்து காவலர்களின் செயலை பொதுமக்கள் பலரும் பாராட்டி வருகின்றனர். இச்சாலையில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மெட்ரோ குடிநீர் துறை பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டியில் வெற்றி பெற்ற தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 49 தங்கம் 14 வெள்ளிப் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய தமிழக வீரர் வீராங்கனைகளுக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை பெரம்பூரில் மும்பையிலிருந்து போதை மாத்திரைகளை வாங்கி வந்து விற்பனை செய்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மும்பையில் உள்ள பிரபல மொத்த மருந்து விற்பனை கடையில் வலி நிவாரணி மாத்திரைகளை வாங்கி வந்து சென்னையில் சில்லறை முறையில் விற்பனை செய்வது கண்டறியப்பட்டது. நாகை அருகே பனங்குடி சிபிசிஎல் அலுவலகம் முன் இறந்தவரின் உடலை கிடத்தி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஓடைமேட்டு தெருவைச் சேர்ந்த ராஜ் என்பவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்ட போது மருத்துவமனை அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் கேட்டும் சிபிசிஎல் நிறுவனம் தராததால் அவர் இறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. வேலூர் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிறந்து 3 நாட்களே ஆன ஆண் குழந்தையை பெண் ஒருவர் சிறுவனுடன் சேர்ந்து கட்டப்பையில் கடத்திச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குழந்தையின் பெற்றோர் அளித்த புகாரின் கீழ் கடத்தலில் ஈடுபட்ட ஜெயந்தி மாலா என்பவரை பிடித்து 24 மணி நேரத்தில் குழந்தையை போலீசார் மீட்டனர். சென்னை மணலியில் வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் தங்க நகைகள் மற்றும் 30,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது அப்பகுதி மக்களிடையே பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. விமலாபுரம் 3வது தெருவைச் சேர்ந்த நாராயணன் என்பவர் கடந்த 27ஆம் தேதி மகளின் பிறந்த நாளை கொண்டாட பெங்களூர் சென்றபோது இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பின் இனவாத தாக்குதலுக்கு பதிலளித்த கமலா ஹாரிஸ் ஒரே பழங்கதையை ட்ரம்ப் கூறி வருவதாக தெரிவித்துள்ளார். ஹூஸ்டனில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர் பிரிவினைவாதம் மற்றும் அவமரியாதையை மட்டுமே ட்ரம்ப் பரப்பி வருவதாக காட்டமாக கூறினார். ஈரானில் வைத்து ஹமாஸ் முக்கிய தலைவர் இஸ்மாயில் ஹனியா இஸ்ரேலிய யூத கொலையாளிகளால் கொல்லப்பட்டதில் அமெரிக்காவுக்கு எந்த பங்கும் கிடையாது என வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் நியூஸ் ஏசியா தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு அவர் கூறினார். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவின் கொலைக்கு பழிவாங்கும் விதமாக இஸ்ரேல் மீது நேரடியாக தாக்குதல் நடத்துமாறு ஈரான் ராணுவத்தினருக்கு சுப்ரீம் தலைவர் அயதுல்லா அலி கொமேனி உத்தரவிட்டுள்ளதாக நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. கொமேனி தலைமையில் கூடிய ஈரானின் சுப்ரீம் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்த உத்தரவை பிறப்பித்ததாக சொல்லப்படுகிறது. ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான மோதல் அதிகரித்துள்ள நிலையில் இந்தியர்கள் யாரும் மறு அறிவிப்பு வரும் வரை லெபனானுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என பெய்ரூட்டில் உள்ள இந்திய தூதரகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தற்போது லெபனான் நகரங்களில் இருக்கும் இந்தியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் போட்டி வெள்ளிக்கிழமை மதியம் 2:30 மணிக்கு நடைபெறுகிறது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரை கைப்பற்றி அசத்தி இருக்கிறது. இந்த நிலையில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி வெள்ளிக்கிழமை இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டியில் விளையாடுகிறது.
இந்தியாவுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலிருந்து இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் மதிஷா பத்திரனா மற்றும் தில்ஷன் மதுசங்கா ஆகியோர் விலகியுள்ளனர். காயம் காரணமாக விலகிய வீரர்களுக்கு பதிலாக முகமது ஷிராஸ் மற்றும் எஷான் மலிங்கா ஆகியோர் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். கிரிக்கெட் ஜாம்பவான் தோனிக்கு நிகரான சிறந்த கேப்டன்களில் ஒருவராக ரோஹித் சர்மா உள்ளதாக இந்திய அணியின் முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி புகழாரம் சூட்டியுள்ளார். சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பேசிய அவர், இதைவிட பெரிய பாராட்டை ரோஹித்திற்கு தன்னால் கொடுக்க முடியாது என்றார். தற்போது பந்து வீச்சாளர்களில் தமக்கு மிகவும் பிடித்தவர் யார் என்பதை இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் MS தோனி தெரிவித்திருக்கிறார். சமீபத்தில் பேட்டி ஒன்றில் பங்கேற்ற போது இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், உலகிலேயே தற்சமயத்தில் ஜஸ்பிரீத் பும்ரா தான் தனக்கு மிகவும் பிடித்த பவுலர் என தெரிவித்திருக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்று நாடு திரும்பிய சரப்ஜோத் சிங்கிற்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு அணிகள் பிரிவில் மனுபாக்கர் சரப்ஜோத் சிங் ஜோடி வெண்கல பதக்கம் வென்ற நிலையில் சரப்ஜோத் சிங் பாரிஸில் இருந்து விமானம் மூலம் டெல்லி வந்தடைந்தார். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் லென்ஸ் மற்றும் கண்களை பாதுகாக்கும் கருவி என எந்தவித உபகரணங்களும் இல்லாமல் கேஷுவலாக பாக்கெட்டில் கை வைத்தபடி குறிப்பார்த்து சுட்டு துருக்கி வீரர் யூசுப் டெய்க்விக் வெள்ளிப் பதக்கம் வென்றுள்ளார். 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் 2ஆம் இடம் பிடித்துள்ளார். IPL உரிமையாளர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இணை உரிமையாளரான ஷாருக் கானுக்கும் பஞ்சாப் கிங்ஸ் இணை உரிமையாளர் நெஸ் வாடியாவுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒவ்வொரு அணியும் மிக குறைவான வீரர்களையே ரீடைன் செய்ய வேண்டும் என்று நெஸ் வாடியா தெரிவித்த கருத்தால் வாக்குவாதம் ஏற்பட்டது. தமிழ் சினிமாவில் ஏற்கனவே 2 தயாரிப்பாளர்கள் சங்கங்கள் உள்ள நிலையில் 3ஆவதாக ஒரு தயாரிப்பாளர்கள் சங்கம் உருவாக உள்ளதாக கூறப்படுகிறது. தயாரிப்பாளர்களாக இருக்கும் நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் ஒளிப்பதிவாளர்கள் இணைந்து புதிய தயாரிப்பாளர்கள் சங்கத்தை தொடங்குவதற்கான ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் விதமாக நடிகர்கள் சூர்யா, கார்த்தி, நடிகை ஜோதிகா இணைந்து நிதி உதவி வழங்கியுள்ளனர். கேரள முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு மூவரும் இணைந்து 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கியுள்ளனர். நடிகர் பிரசாந்தின் அந்தகன் திரைப்பட ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மதுரை மாட்டுத்தாவணி அருகே உள்ள வெற்றி திரையரங்கில் நடைபெற்றது. அப்போது நடிகர் பிரசாந்தை மேளதாளத்தோடு வரவேற்ற ரசிகர்கள் படத்தின் சிங்கிள் டிராக் வெளியிட்ட போது குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர். சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் சுவாமி கோவிலில் ஆடி அமாவாசை மற்றும் பிரதோஷத்தை முன்னிட்டு திரளான பக்தர்கள் மலையேறி சென்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆடி அமாவாசை திருவிழாவை முன்னிட்டு ஆகஸ்ட் 1 முதல் 5ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேறி சென்று தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நெல்லையில் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் திருக்கோவிலில் காந்திமதி அம்பாளுக்கு வளைகாப்பு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவிலில் ஆடிப்புற திருவிழாவின் 4வது நாளை ஒட்டி காந்திமதி அம்பாள் மரக்கேடயத்தில் வெண்பட்டு உடுத்தி எழுந்தருளினார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கினர். புதிய ரியல்மி 13 Pro சீரிஸ் 5G ஸ்மார்ட் போன்களை வாங்க 6 மணி நேரத்தில் அனைத்து தளங்களிலும் 10,000க்கும் மேற்பட்டோர் ஆர்டர் செய்திருப்பதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இது நம்பர் சீரிஸ் வரலாற்றில் ரியல்மிக்கு ஒரு புதிய சாதனை ஆகும். iQ Neo 9 Pro என்ற ஸ்மார்ட் போன் 34,000 ரூபாய் விலையில் மீண்டும் விற்பனை செய்யப்படுகிறது. 50 MP மெயின் கேமரா, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங், 5160 mAh பேட்டரி மற்றும் சோனி IMX920 சென்சார் ஆகியவை உள்ளடக்கிய இந்த போனை கிரெடிட் கார்டு கொண்டு வாங்கும்போது கூடுதல் தள்ளுபடியில் பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராயல் என்ஃபீல்ட் நிறுவனம் தனது அப்டேட் செய்யப்பட்ட கிளாசிக் 350 பைக்கை வரும் 12ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த கிளாசிக் 350 பைக்கில் ஏற்கனவே உள்ள பைக்கில் இருக்கும் அதே J சீரிஸ் 349cc ஏர் அல்லது ஆயில் கூல் என்ஜின் பொருத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது 20.2 bhp பவரையும் 27 mn டார்க் திறனையும் வெளிப்படுத்தும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
இந்திய வாடிக்கையாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருந்த நிசான் எக்ஸ்டைல் கார் அதிகாரப்பூர்வமாக விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டது. இந்திய சந்தையில் நிசான் எக்ஸ்டைல் கார் ஒரே ஒரு வேரியன்ட்டில் மட்டுமே விற்பனைக்கு கிடைக்கும் என்ற நிலையில் அதன் எக்ஸ் ஷோரூம் விலை 49,92,200 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.